गाइस எஸ்கே அண்ணன் தம்பி பொங்கல் எல்லாரும் வந்து பாருங்கன்னு சொன்னாரு. அண்ணன் ட்ரைலர் இறக்கி சம்பவம் பண்ணிட்டாரு. இப்ப தம்பி பராசக்தி ட்ரைலரை இறக்கி இருக்காரு. எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரைலரை பார்த்த உடனே எனக்கு தோணுனது ஆப்போனன்ட்ல அவ்வளவு பெரிய படம் நிக்கும் போது இவங்க ட்ரைலர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தான் தோணுச்சு. ஆனா ஃபுல் ட்ரைலரையும் பார்த்ததுக்கு அப்புறமா என்னையா சூப்பரா கட் பண்ணிருக்கீங்கன்னு தோணுச்சு. பொதுவா ஒரு ட்ரைலர்னா எப்படி இருக்கணுமோ அது எதுவுமே இதுல இல்ல. ஒன்லி படத்தோட கதை என்ன, நடிகர்களோட கேரக்டரைசேஷன் என்ன மட்டுமே கவனத்தை செலுத்தி ட்ரைலரை கட் பண்ணிருக்காங்க. நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூ வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் நீட்டா அதை டெலிவரி பண்ணிருக்காங்க சுதா குங்குரா. இத கமர்ஷியல் படத்தையும் தாண்டி பக்கா ஸ்டோரி ஓரியன்டட் படம். மெனி பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் டைலாக்ஸ்லாம் இருக்கு. இதனாலதான் சென்சார்ல இஷ்யூ வந்திருக்கும் போல. ஜிவி பிரகாஷோட 100வது படம்னால அவரோட ஒர்க்கை சிறப்பா பண்ணியிருக்காரு. நான் இந்த ட்ரைலர்ல லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்ல ரவி மோகன் அண்ட் எஸ்கேவோட சீனை தியேட்டர்ல பார்க்க ஆர்வமா இருக்கேன். கைஸ், இந்த ட்ரைலர் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட உண்மையான கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.